மாபாரதத்தின் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பெயர் இருக்கு, ஆனால் வருமானம் அதிகம் இல்லை. இரண்டு விதமான தொழில்கள் இருக்கு. ஒன்று வியாபாரம், இன்னொன்று பீப்புள் ஆர்கனைசேஷன், மக்களை அரவணைக்கிற ஒரு தொழில். அரவணைக்கிறது என்னது? ஊனமுற்றோர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில். அது தியாக சேவை தானே தவிர அதில் வருமானம் கிடையாது. ஆனாலும் இறைவன் உனக்கு அது சார்பாக நிறைய செல்வங்களை தருவான். உன் மனைவியினுடைய உடம்பை பார்த்தேன், அதில் செய்வன வைவன கோளாறுகள் எதுவுமே கிடையாது. இது இயற்கையால் ஆனது. இனிமேல் இந்த வலி வேதனை வராமல் காப்பாற்றினா போதுங்களா? கால் ஒன்று வச்சிடலாம். இந்தா பக்கத்தில் வா. குடி 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 குடி. இனிமேல் இந்த வலி வேதனை வராது. உன்னை சர்வ ஆரோக்கியத்தில் வாழ வைக்க. இருக்கிற கடனை திருத்தி தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த சொத்து உன் பக்கத்தில் வந்தால் ஒருவருக்கு உயிர் சம்பந்தமான பிரச்சனை வரும். அந்த சொத்தில் இருக்கிற பிரச்சனை அப்படி. அதனால் 9 மாதங்களுக்கு பிறகு அதோட பாவம் விலகும். சொத்தை வாங்கி தரேன், வெட்டியை தரேன். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இரு. இந்தா சொன்னோம், பணம் வச்சுக்கோ. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு நீங்கள் கடலூரா நெய்வேலியா? நெய்வேலி வாப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உடல்நிலையால் கொஞ்சம் பாதிப்பும் பணத்தால் நஷ்டமும் வேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு வயசுக்கு மூத்தவன் தான். சொல்லு. என்எல்சியில் இருந்து 42 வருஷம் நான் அரசியலில் இருந்தேன். நிறைய பெரிய தலைவர்களோட தான் பழக்குவாங்க. ஆனால் நான் இதை அரசியலில் செலவு பண்ணி அழிஞ்சிட்டேன் சாமி. இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்து வழியில்லாமல் இருக்குது. என் வீடு அதை நல்ல வேலைக்கு விட்டுட்டு வேற நல்ல சிறப்பான உனக்கு சுயமாக ஒரு வியாபார தொழில் தான் ஓடும். அரசியல் உனக்கு தேவையில்லை. உனக்கு பணமும் தரேன், உன் பிள்ளைகளை அரும்புதராமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. இதிலே நின்றுதான். கர்மசாமிக்கு விருத்தாச்சலமாப்பா. நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம்? ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்களை வைக்கலாம். புண்ணாக்கு வியாபாரம் விற்றா என்ன புலம்பா செய்வான்? அதுவும் புண்ணியம் தானடா. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. அது உன்னுடைய ஜீன் படி உள்ளது அல்ல. இடையில பிறக்கும்போது கொஞ்சம் நரம்பியல் பிடியால் வந்தது தான். இனி போக போக தெளிவு நடக்கும். உனக்கு குழப்பம் இல்லாமல் காப்பாற்றுறேன். உடம்புல ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். வெற்றி ஆக்கித்தாரன். கர்மசாமிக்கு இன்னும் 3 முறை என்னைய பாரு, சரியாயிரும். 3 ஆந்திரா தேசம். ஆந்திரா என்னடா? என்ன விஷயம்? கண்ணை மட்டும் நான் பார்க்கட்டாங்க. திருத்தணிகை வாழும் முருகா, உன்னை பாட பாட வரம் தா. திருத்தணி போயிருக்கியா? ஒரு முறை போயிட்டு வா. ஏன் அப்படி சொல்கிறோம்னு உனக்கு தெரியுமா? தணிகை மலையிலே வள்ளிநாயகி அம்மாவை கூட்டிகிட்டு போய் முருகப்பெருமான் மறைந்து வாழ்ந்ததாக சரித்திரம். அதனால் கடன்பட்டு கலங்கக்கூடிய நீ பல பேர்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு நிற்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதுலேருந்து உன்னை மீட்டி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஒரு இடத்துலேருந்து உனக்கு அதிர்ஷ்டமாக பணம் வரும். ஜெயிச்சுக்கா. நல்லா 6 மாதத்தில் வெட்டியாகிடுவேன். கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து சங்கரன் கோயில் எல்லை, சங்கரன் கோவில் எல்லை. என்னென்ன வேணும்? சில தப்பால விநாயகர் சத்தியம் பண்ணிட்டு கடற்கடலை என்ன மொத்தம் பறிபோட்டு இல்லாமல் ஆகிப்போச்சு. எங்கள் தம்பிக்கு ரீசெண்ட் அது மறுபடியும் எனக்கு திருப்பி கொடுத்து பழைய வாழ்க்கை எனக்கு திருப்பி. அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். 9 மாத காலத்தில் நீ ஜெயிப்ப. சந்தோஷமா வா.
சங்கரன் கோவில் என் மேல இருக்கிற வழக்க தீர்க்கணும்னு கட்டு வந்தவங்க. சுவாமியே ஒரு குற்றத்தோடு நின்றுட்டு அந்த கேத்துல இருந்து அடித்து வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னொரு குற்றம் செய்யறதுக்கு தயாரானா அதுக்கு நான் எப்படி துணைக்கு வர முடியும்? செய்யக்கூடாது. உன்னை மீறி செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கப்போ அந்த கேஸுக்கு காரணமானவர்கள் உன்னை விடுதலையாக்க சம்மதிக்கவில்லை என்றார். அந்த மனத்தை மாற்றி என்னை பாவம் செய்யாம காப்பாத்துன்னு சொல்ற. கால் ஒன்று கர்பசாமிக்கு வரலாம்ப்பா. இந்தாப்பா பேச்சுவார்த்தையில் காம்ப்ரமைஸ் பண்ணித்தாரேன். அடுத்து நீ இடம் மாறி பேரு. இனி உனக்கு துணை வேண்டாம், வேற துணையை தருகிறேன், வெற்றி அடைவாய். புரிஞ்சுக்கணும், புரியுதா? எஸ், போயிட்டு வீட்டில் போய் உட்காந்தா இதை விட நல்லா புரியும். நான் சொன்னதை நினச்சி பார்த்தா ரொம்ப புரியும். சங்கரன் கோவில் துளமாட சாமி எங்கே இருக்காருப்பா? கால் அனுப்புவாங்க. அவனுக்கு நான் ஆர்மியில் உனக்கு படிக்க வச்சு வேலையும் வாங்கி தந்துருந்தேன். இன்னொரு பையனுக்கு வெற்றியை தர 1 மாத காலம் அவகாசம் இருக்கு. என்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு வீடு கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாமா. ஆடுவது தொட்டில் கட்டி அன்பு தங்கள் போட்டால் என்ன வேண்டும்? கடன் பிரச்சனை, மனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. இது ரெண்டையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வாங்கோ. இந்தாடா இன்னொரு இடத்துலேருந்து பணம் வரும். அதை வச்சு கொஞ்சம் தொழிலும் பார்த்து தரேன், கடனையும் தீர்த்து தரேன். இந்தா உன் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வம் வரும், அது சந்தோஷமாக காப்பாற்று. ஓடியா, இந்தா நல்லா இருப்பா. இந்தா காசு பணம் புண்ணியமாக இருடா. கோவில்பட்டி, கோவில்பட்டியா வா, தீரும். வேறு என்ன வேணும்? வீட்டில் செய்வன கோளாறு இருக்குது. தூங்கும்போது மேலே வந்து அமுக்கும், உடம்பெல்லாம் எரியும், பொக்களமாக வரும். எல்லாம் தீர்த்து தரேன். 3 முறை கூட்டு வா. ஓ நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமி என் பிள்ளைக்கு உடம்புல ஏதோ இருக்குது, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டதுங்க இருப்பான். யாரும் உட்கார். உன் பையன் உடல்நிலையை பார்த்தேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் காதுக்கு மேலே தலையில் இருக்கக்கூடிய நரம்பில் சுழற்சி இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியாச்சு. அது மெல்ல மெல்ல சரியாகும். ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாகும். நாட்டு வைத்தியத்தால் குணமாகும். கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்ன வேணும்? அடுத்த வாரம் உத்தரவில் உனக்கு குழந்தைய பற்றி பேசுவோம். போயிட்டு வா. கர்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி அக்டோபர் 15 வெளிநாடு சொந்தமாக அப்ளை பண்ணேன். அங்கே போவதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படா. தூக்கத்தில் கனவு காணுதல்ல, அதுதான் அதுக்கு காரணம். புரிஞ்சுக்கிடுவியே? புரிஞ்சுக்கிறியே? அதுக்கு பேர் மோகன பிசாசுன்னு சிலர் சொல்லுவாங்க. அது கிடையாது, அது மன வியூகம். காத்த கொண்டா கதையை சொல்லுதேன். கொண்டா அதுதா கல் வந்துட்டு வா. யார்ட்டையும் சொல்லாத. இப்போ நிப்பாட்டி தந்துடுவோம், அதையும் நிப்பாட்டி தந்துடுவோம். போயிட்டு வா. அதே திருச்சி மாநகர் கணவன் மனைவி 1 நம்பர் பஸ் தானே? என்ன தம்பி, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கடா இருக்குது? திருச்சியில் பாலக்கரையில் தான் இருக்கு. உண்மையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
பிள்ளைகள் ரெண்டுடைய மனதினுடைய குழப்பமான உணர்வுகளை தீர்த்து தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? பையனுக்கு பையனும் மருமகனும் பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்ந்து அதைத்தான் நான் நாகரிகமாக சொல்லிட்டேன். அண்ணே கண்ணை முடுங்க, என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. இந்தா இணைந்து இன்பம் பெறுவார்கள், அதை கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். செல்வத்தோடு சிறப்பாக வாழலாம். வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? உன் பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. அதன் காரணத்தினால் கல்யாணம் நீண்ட காலமாக தடையாகிக்கிட்டே இருக்கும். இப்போ அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் நீ பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரின்னு சொல்லியிருப்பான். சொன்னானா? அதனால் நடந்தா நடக்க நடக்காட்ட என் இஷ்டப்படி எங்கேயாவது போய் இருந்துக்கிடுதேன், கவலைப்படாதீங்கன்ட்டான். அப்படி நான் விடுவேனா? கால் வந்துட்டான். இல்லை, நான் எதுக்கு கருதாம இங்கே இருக்கேன்? வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்கேன். உண்மையா இல்லையா? வரக்கூடிய புதன்கிழமை அவனுடைய ஜாதகம் ஜெராக்டும் போட்டோவும் கொண்டு என்னை பார். வெற்றியாக்கி தரேன், கல்யாணத்தை நடத்தி தரேன். இந்தா மகிழ்ச்சியோடு இரு, ஆனந்தம் அடைவாய். கணவன் மனைவி 2 பேருக்கும் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? கால்வன்றானே கர்மதாமிக்கு உங்க குடும்பத்தில் முன்னால சாமி ஆனது யாருடா? யார் யாரு? அப்படின்னா மலையாள சாமியா? அது என்ன சாமி? மலையாளத்துலேருந்து கொண்டு வந்த சாமி. அது இப்போ யார் யாருடா இப்போ உங்கள் குடும்பத்தில்? அப்படியா? சரி. அந்த சாமியை பார்த்தேன், அப்படி சத்தம் கொடுக்கு. அதனால தான் கேட்டேன். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அது சில சமயத்தில் உன் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. கருத்தால் உணர்ந்து பார்த்தாலும் நடந்தது உண்மை என்று தெரியுது. அதை சொன்னா உன் முன்னாடி நம்ம மாட்டாடா, கல் ஒன்றுவா. உனக்கு வேற கழுது இல்லை, நீ என்னத்தையாவது கனவு கண்டு சொல்லிக்கிட்டாலே அதை நான் நம்பிக்கிட்ட அளவுக்கு தயாராம்பா. உண்மை இல்லையா? இந்த பிரிவு பிரச்சனையிலிருந்து வெற்றியாக்கி சேர்த்து தரேன். வேற என்ன வேணும்? அவன் வேண்டாம். அப்போ கெட்டிக்காரன் ஆகிட்டியே, இதுக்கு எப்படி நான் பப்ளிக்கில் பார்த்து சொல்கிறது? கால் வந்துட்டுவா. கெட்டிக்காரன் ஆகிட்டான்ல, உறுதியாக முடிவு எடுத்திருக்கான்ல, இழுவரி கணக்குல நீ எடுத்த முடிவு நியாயமான நான் கொஞ்சம் பார்க்கணும். நியாயம்தான். உனக்கு துரோகம் பண்ணனால வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வேறு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சாச்சு. நல்லா இருக்கு, வெற்றி உண்டு, ஆனந்தம் அடைவாய். உன் சாமியின் பெயர் உள்ள ஊரில் உனக்கு பெண் கிடைக்கும். சாமி பேர் என்ன பேர்? மலையாளி. முதல்ல பேர் மலையாளி சொன்னேன், மலையாளத்திலே பெண் கிடைக்கும். போ கருப்புசாமிக்கு. எஸ் மேக்க. மேக்க போய் மேன்மை அடைவாய். போ. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் உள்ள மனக்குழப்பத்தை தீர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க. மாமியாளுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. நல்ல பாட்டா? புரிஞ்சுக்கிட்டாளா? படித்த பிள்ளை இல்லையா? உட்கார முடியாதோ? உட்கார்ந்தா எந்திக்க முடியாது. 10 பேர் வேலைக்கு வச்சுருக்கேன். உட்காந்துடலாம். வெற்றிவேன் முருகனுக்கு, வீரவேன் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சாந்தமயில் வாகனனுக்கு, நீலாம்பரதாரிக்கு, இருதாரம் கொண்டவர்க்கு, முருகா என்ன வேணும் பிள்ளைக்கு? ஏன் உங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரா? என்ன வேலையா இருக்கு? நீங்க ஐடியில் இருக்கீங்களா? அவர் மட்டும் தான் இருக்கார். கொஞ்சம் கண்ணை மூடுங்க. அப்பா
என்ன நீ வர, என்ன விஷயம்? வயலூருக்கு போயிருக்கீங்களா? முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? நல்லா கும்பிட்டுருக்கீங்களா? சரியாக கும்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் ஆமானதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் கண்ண முடுங்க எல்லாரும், கொஞ்சம் மாறேன். இயற்கையவும் இறைவனையும் சில நாள் நம்புவோம், அப்படி இல்லை என்றால் விஞ்ஞானத்தை நம்பி வழி நடப்போம் என்று உன் கணவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய ஓட்டம். உண்மையா இல்லையா? நம்ம சொல்றேன். அதனால கருப்பசாமியுடைய கருணையினால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், மயில் வாகனன் என்ற பெயர் வைப்பார். கால் வந்துவான் சாமி, நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்பவும் நீங்க சொல்ல வேண்டாமா? தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும், வெற்றி அடைவார். உனக்கும் கணவருக்கும் நல்ல மன இணக்கம் கிடைக்கும், நிலையான மனப்பக்குவம் உயரும். என்ன நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்ன? இதுவரை நல்ல சாப்பிடலன்னு அர்த்தம். என்ன அதான் அர்த்தம்? ஆப்பிள் பழம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று வரை கிடைக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. அதனால இரண்டுவருடைய மன அலைகளும் கிரகங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அதில் கொஞ்சம் எதிரும் புதிருமான குழப்பவடிகளான வார்த்தைகளும் நடந்தது. இப்போ அவைகளெல்லாம் தீர்ந்து அப்படி குளிர்ந்த பனி போல உங்களுடைய உள்ளம் குளிர ஆரம்பித்து விட்டது. இனி குமரக்கடவுள் உன்னுடைய கற்பப்பையில் குடியிருப்பான். மயில்வாகனன் என்ற பெயர் விட்டு உலகமே மகிழும்படி வாழ்வான். அவன் பெரிய IPS அதிகாரி ஆயிடும். சந்தோஷமா மகளே, ஆனந்தமடைவான்.